ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசல் போகும்போது அந்த வெளிவாசல் தேவையை நிறைவேற்றும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை கலட்டி வெளியில் வைப்பாங்க. ஏன்னா அவருடைய மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதில் அல்லாஹ் என்ற எழுத்து இருக்கிறதுனால அந்த வெளிவாசல் தேவைக்காக போகும்போது அதை கலட்டி வெளியில் வச்சிடுவாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இந்த கட்டட அமைப்பில் வெளிவாசல் தேவையா பயன்படுத்தினாங்களா? அதாவது பாத்ரூம் கட்டி கூரை போட்டு அதுக்கு கதவு போட்டு அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது வெளிவாசல் தேவைக்காக ஒரு மறைப்பை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க உட்காருவாங்க. மரங்களுக்கு பின்னால் உட்காருவாங்க. அவருடைய அற்புதத்தில் கொண்டு தள்ளி இருக்கக்கூடிய 2 மரங்கள் நகர்ந்து அவருக்கு மறைப்பு கொடுத்தது அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது புதர்கள் என்று சொல்லுவாங்க. மரம் பத்தையாக இருக்கிற இடங்கள் அதுக்கு உட்காருவாங்க. அதே மாதிரி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசல் தேவையை நிறைவேற்றும் போது ஒரு வாளியில் தண்ணியும் இன்னொரு குச்சியை நாங்கள் கொண்டு போவோம். குச்சி எதுக்குன்னு சொன்னால், அவருக்கு முன்னாடி அதை குத்தி ஒரு பலகை மாதிரி அதை குத்தி அதை மரபுக்காக வைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. எனவே அந்த 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 நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் டொய்லெட்டுங்கிறது பாத்ரூம் என்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ பயன்படுத்திட்டு அதை முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அது அப்படியே தொடர்ந்து இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு இடத்த அவன் மனசால் இந்த இடத்துல நம்ம உட்கார போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ளே நகரும்போது, அதாவது உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வெளியில் இந்த மோதிரத்தை கழட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி அப்படின்ட்டு அந்த வேலையை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு அந்த இடத்துல நகர்ந்து வரும்போது குஃப்ரானக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ காலப்போக்கில் நாம் என்ன செய்கிறோம்னா, அதுக்கு ஒரு கொமட்டு வச்சு ஒரு பேசன் வச்சு இவ்வளோ பாத்ரூம் இவ்வளோ டொய்லெட் போகிறது அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி இருக்கிறோம். அதனால் அதுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த துவாவை ஒதுக்கிட்டு போகிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வழங்கணும் என்னன்னு சொன்னால், அநேகமானவர்களுடைய வீட்டில் இந்த டொய்லெட்டுங்கிறது இந்த பாத்ரூம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொமட்டு இருக்கும், உட்கார அதாவது 2க்கு போகக்கூடிய அந்த கொமட்டு அதுக்குரிய பேசன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் குளிக்கக்கூடிய ஷவரு, அதுக்கு ஒரு டெப்பு அப்படி செப்பரேட்டாக அதில் இருக்கும். 2க்கு இடையில் எந்த ஒரு திரையோ அல்லது கேட்டினோ இல்லாமலும் இருக்கும். சில இடங்களில் வச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், நம்ம கொமட்டில் உட்காரோம் அல்லது பேசனில் டொய்லெட் போகிறதுக்கு உட்காரம் இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம டொய்லெட்டாக எடுத்துட்டோம்னா அதிலிருந்து வெளியில் வரும்போது எல்லாமே ஒரு பாத்ரூம் தான், ஒரு கதவு தான். அந்த டொய்லெட்டில் உட்கார்றது அந்த பேசனில் உட்கார்றதுக்குன்ற அதை கொஞ்சம் ஒசத்தி போட்டு அது ஒரு ஏரியாவாக இருக்கும் இல்லையா. அந்த டொய்லெட்டுக்கு வச்சுக்கிற ஸ்டெப்பில் நம்ம உள்ள செய்கிறது இல்லை. அதில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து இன்னொரு எட்டு வந்தோன்னே அடுத்தது இன்னொரு ஏரியா இருக்கும். அது நம்ம குளிக்கிறது, அது வாஷ் பண்ணுறது, கை கழுவுறது, இப்படியான ஸ்டெப்புகள் இருக்கும். அப்போ நம்ம உண்மையிலேயே அதை பாத்ரூமாக எடுத்துகிட்டா அதே ரூமுக்குள்ளே இன்னொரு பகுதியை நம்ம வாஷ் ரூமாக கையை கழுவுறது உது செய்யக்கூடிய ரூமாக எடுத்தால் தப்பு கிடையாது. அதனால் நம்ம பாத்ரூமுக்குள்ளே போய் அந்த பேசனுக்கு ஏறும்போது அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கால் வைக்கும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி என்று நம்ம போகிறோம். அந்த வெளிவாசல் தேவையை நம்ம முடிக்கிறோம். அங்கேருந்து நம்ம அடுத்த படிக்கு காலை வைக்கும்போது குஃப்ரானை கேட்குறோம். இங்கே டப்பில் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நம்ம உது செஞ்சுட்டு வரோம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அது அந்த ஏரியாவிலேயே உது செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல டொய்லெட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு வாளியில் தண்ணி எடுத்து உது செய்யலாமா இல்லையா, அதனால் அப்படி எந்த ஒரு தடையுமே கிடையாது. அது ஒரு சிலர்கிட்ட அந்த ஸ்டெப்பு வசதி இல்லாமல் டொய்லெட்டு மட்டும்தான் இருக்கும், அதுக்கென்று ஒரு ஸ்டெப்பு மட்டுமே இருக்கும். அதில் செய்யலாமான்ட்டு அதை முற்றாக தவிர்ந்து கொள்வது
சால சிறந்தது, மிச்சம் நல்லது. ஏன்னா நான் உது செய்கிறக்கும்போது பிஸ்மி சொல்லணும் இல்லையா, அதை நாம் செய்யணும். ரெண்டாவது வந்து பிஸ்மி சொல்லாமல் நம்ம உது செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உது செல்லுபடியாகுமா? உது செய்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறது ஒரு சுன்னத் தான். அது விடுபட்டுன்னா உதுவெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்ட்டு எங்கேயுமே கிடையாது. நம்ம உது செல்லுபடியாகும் தான். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி அநேகமானவர்கள் அதை சொல்ல மறந்துக்கிட்டு தான் உது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மேலதிகமான ஒரு சுன்னத்து. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நம்ம உது செய்யலாம். அது மறந்துட்டுன்னு சொன்னால் அந்த உது செல்லுபடி ஆகாமல் விட்டுருமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்று அதை வந்து உதுவுக்கு கண்டிப்பாக பிஸ்மி சொல்லியே ஆகணும், பிஸ்மி சொல்லாட்டி உதுவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து மார்க்கத்தில் அப்படி இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இல்லம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.